இது குவாரியே இல்லீகல் குவாரியா இருந்ததுனால், அதாவது லைசன்ஸே இல்லாம நானே ஏதோ ஒரு இடத்துல போய் என் சௌரியத்துக்கு தோண்டிட்டு போனேன் அப்படின்னா அதுக்கு இன்டூ 4 times, தட் இஸ் 100 ரூபா. அப்போ இவ்வளவு நாள் அதில் அவன் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான்னு கணக்கு வச்சுங்க. இந்த டிரான்ஸ்லேஷனோட நோக்கமே என்னன்னா, வேற மொழி பேசுறவன்ட்டு எல்லாம் நீங்களும் இந்த மாதிரி கேட்டு இந்த நாட்டில இருந்து பிரிஞ்சு போங்க. மொழிவாரி பிரிவினையை தேசம் முழுவதும் ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி தான் இந்த டிரான்ஸ்லேஷனோட நோக்கம். ஏன்னா இதை கேட்டால் நாங்கள் திராவிட மாடல் இந்தியா முழுக்க நாங்கள் கொண்டு போயிட்டோம். அப்போ அவன் தமிழில் நீ கொண்டு போக வேண்டியதானே, எதுக்கிட்ட இன்னொரு மொழியில கொண்டு வர்ற? அது நல்ல கணக்கத்துக்கும் பிரச்சனையே கலவரம் ஏற்படுமா? யாரு சொல்றது? தமிமுன் அன்சாரி. தியேட்டருக்கு மேல நீங்க வெடிகுண்டு எரியாம இருந்தாங்கன்னா கலவரம் வராது. கலவரம் எப்போ வரும்னு சொன்னா, இந்த கமலஹாசன் சினிமா ஒன்று வந்து விஸ்வரூபம், அதுக்கு நீங்க ஒரு 2-3 குண்டுகளை தூக்கி போட்டீங்க. உடனே கமலஹாசன் பயந்து மூத்திரம் போய் உங்க காலில் வந்து விழுந்தான். விழுந்ததுக்கு அப்புறம் எல்லா ஊர்லயும் படம் ஓடித்து, தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அங்கங்க வெட்டி அந்த சினிமாவை ஓட விட்டிய. ஆனா அந்த ஆள் என்னடான்னா, நான் தான் உலகத்திலேயே தைரியமானவன், மதச்சார்பின்மைக்கே அப்பன் நான் தான் அப்படின்னு அந்த ஆள் பேசவும் செய்வோம். உங்கள்கிட்ட வாங்கி தின்னு உங்களுக்கு அவன்கிட்ட இருந்து நீங்க வாங்கி தின்னீங்களோ, உங்கள்கிட்ட இருந்து அந்த ஆள் வாங்கி தின்னானான்னு நமக்கு தெரியாது. நல்லா இருக்கலாம் இப்படி ஒரு தீர்ப்பு. இவன் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த போர்டுன்னு இருந்தா இவ்வளவு மெம்பர்ஸோடு இருக்கக்கூடிய போர்டு, அந்த போர்டே கான்ஸ்டியூட் பண்ணாம நாங்க இனிமே கான்ஸ்டியூட் பண்ண போறோம், அதனால ஆல்ரெடி நாங்க போட்டிருக்கிற ஆளை வச்சு இதுல போடக்கூடிய சட்டம் எல்லாம் செல்லும், போடக்கூடிய உத்தரவுகள் எல்லாம் செல்லும்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய சட்டம் தெரிய வேண்டாங்க. இந்த கேள்வியை முதல்ல நீதிமன்றங்களை கேட்க வைத்தது நம் நண்பர் சுப்பிரமணியன் பாலாஜி முதல்ல அதற்கான ஒரு வழக்கு போட்டார். அன்னைக்கு பாலாஜியின் இந்த இதுக்கு நம்மெல்லாம் ஆதரவு தெரிவிக்கும் போது பலர் நம்மளே கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு பாலாஜி தொடங்கிய ஒரு போராட்டம் இன்னைக்கு பாலாஜி நம்மோட இல்லை. இன்னைக்கு அது இந்த அளவு தேசம் முழுவதும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த கிரெடிட் பாலாஜிக்கும் போய் சேர வேண்டும்ங்கக்கூடியது எனக்குள்ள ஒரு ஆசை. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: அமைச்சர்கள் சிலரின் குவாரிகளில் நடந்த விதிமீறல்களை சரிப்படுத்தவே வரன்முறை திட்டம், லாரி உரிமையாளர்கள் சங்கம் புகார். மத்திய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் பிரிவினைவாத பரிந்துரைகள். தமிழகத்தில் கேரளா ஸ்டோரி 2 படம் வெளியிடப்பட்டால் தியேட்டரை முற்றுகையிடுவோம், தமிமுன் அன்சாரி மிரட்டல். தமிழ்நாடு வக்ஃப் வாரிய இடைக்கால தடை நீக்கம், உச்ச நீதிமன்றம். இலவச திட்டங்களால் பொருளாதார வளர்ச்சி தடைப்படும், உச்ச நீதிமன்றம் கருத்து. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கருங்கல் குவாரிகளை அதுல வரன்முறை செய்து அதுல நடக்கக்கூடிய அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அதை எல்லாத்தையும் தடுப்பதற்காக சமீபத்துல தமிழக அரசு ஒரு வரன்முறை திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறது. அந்த வரன்முறை திட்டம் என்பது அமைச்சர்கள் சார்ந்த கல்குவாரிகளுடைய விதிமீறல்களை எல்லாம் சரி செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் ஆர் பன்னீர்செல்வம் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, தனியார் பட்டா நிலங்கள்ல கனிம வளத்துறை மூலமாக லைசன்ஸ் பெற்று அதுல குவாரிகள் அமைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் இன்னைக்கு அதை எல்லாத்தையும் வரன்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2015 வரைக்கும் அதற்கு முன்னாடி நடந்த அதற்கு பெயர்ல இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதில் நிறைய இப்ப அதுல ட்ரோன் மூலமாக எல்லாம் ஆய்வெல்லாம் செய்து அதன் மூலமாக இன்னைக்கு ஒரு திட்டத்தை இன்னைக்கு தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. அதுல சொல்லும் பொழுது, அதாவது 1 டைம் ரெகுலரைசேஷன், அதாவது 3 ஆண்டுகளுக்கு இந்த இது நடைமுறை இருக்கும். இப்ப அவங்க ரெகுலர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர இப்ப இந்த கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு 1 டன்னுக்கு அபராதமாக 25 ரூபாய். அதே குத்தகைக்கு விட்டதில்ல, அதுல இல்லீகல் அந்த மாதிரி இருந்தா அதனுடைய ஒரு டபுள் டைம் இருக்கும் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. அப்படி அன்று பார்த்தால்
இது வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதிக அளவுல எடுக்கிறாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு இது மாதிரி அபராதமே இல்லாம அதை வசூலிக்கிறதுக்கும் ஒரு வழிமுறை இல்லாமல் இந்த திட்டம் என்பது இருக்கிறது. இதனால 3000 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படும். ஏற்கனவே கூட எதெல்லாம் வந்து அமைச்சர்களுடைய பின்னணியிலயோ இல்ல ஆளும் கட்சிக்கு உள்ள ஆதரவாளர்கள் நடத்தக்கூடிய குவாரிகள்ல வரக்கூடிய அபராதங்கள் என்பதை விதிப்பதே கிடையாது அதிகாரிகள் விசிட் பண்ணா கூட. அப்படியே அபராதம் என்பது ஒன்று யாராவது விதிச்சாலும் கூட அந்த அபராதத்தை போய் வந்து வசூலிப்பதே கிடையாது. ஏற்கனவே 10 லட்சம் 20 லட்சம் அபராதம் என்பது நிலுவையில் இருக்கு. அப்ப இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த வரன்முறை திட்டம் என்பது இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் பிரைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் இதை உடனடியாக பின்வாங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிக்க, அறப்போர் இயக்கத்துக்குள்ள இந்த கோரிக்கை என்பது மிகவும் நியாயமான ஒரு கோரிக்கை. என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளவு நாள் அப்போ திருடனவன் என்ன பண்ணான்னா ஃபைனை கட்டிவிட்டு திருடனை நீங்கள் நல்லா ஒன்று வெளியில் தட்டி விட வேண்டிய ஒரு அவனை தப்ப வைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இப்போ என்ன சொல்கிறாங்க, 25 ரூபா பெற டன்னுக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படி. சரி, இப்போ இந்த டன்னேஜ் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க? அடுத்த கேள்வி இருக்குல்ல. ஜென்ரலாக எப்படின்னா, 1 கியூபிக் மீட்டர் எடுத்தாச்சுன்னா கல்லுன்னா 2400 2.5 டன்னு கிட்ட வரும். 1.5 டன்னு கிட்ட வரும். நீங்கள் அதை வந்து இந்த காங்கிரீட்டுக்கு உள்ள இதாக அனுப்புகிறீங்கன்னா அவ்வளோ வரும். இன்றைக்கி வந்து மெட்ராஸில் அதுக்கு ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு 600லேருந்து 1200 ரூபா வரை அது விலைக்கு போயிட்டுருக்கு. இப்போ இவ்வளவு வருஷம் கள்ளக்குவாரி போட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும், கள்ளக்குவாரி போட்டு பண்ணவனுக்கு வந்து 25 ரூபா நீ கொடுத்துவிட்டு, நீ இவ்வளோ நாள் பண்ண திருட்டுத்தனத்துலேருந்து 25 ரூபா நீ வந்து கொடுத்துட்டா போகிறோம். இந்த 2 வருஷத்துக்கு கவலையே கிடையாது. 3 வருஷத்துக்கு நீ அதை தூள் கிளப்பிடலாம். நீ அவ்வளோத்தையும் இது பண்ணும். ஏற்கனவே வாங்கினவனாக இருந்தால், அதான் இல்லை நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே நான் ஒரு குவாரிக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த குவாரிங் லிமிட்டுக்கு மேலே நான் எடுத்தேன் அப்படின்னா டபுள் தி இது. அப்போ 25 × 2 50 ரூபா. விலை என்ன? 1000 ரூபா வரைக்கும் விலை இருக்கு. இது குவாரியே இல்லீகல் குவாரியா இருந்ததுனால், அதாவது லைசன்ஸே இல்லாம நானே ஏதோ ஒரு இடத்துல போய் என் சௌரியத்துக்கு தோண்டிட்டு போனேன் அப்படின்னா அதுக்கு × 4 டைம்ஸ், தட் இஸ் 100 ரூபா. அப்போ இவ்வளவு நாள் அதில் அவன் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான்னு கணக்கு வச்சுங்க. நான் ஏற்கனவே பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். சாதாரணமா 1 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க காங்கிரீட் கல் அப்படின்னா 1.5 டன்னுக்கு மேல வரும். 1.5 டன்னுக்கு மேலன்னா க்ளோஸ் டு 1500 ரூபாய்க்கு மேலே வந்துடும். அவன் 100 ரூபா கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு லாரி வாடகையெல்லாம் போய் எவ்வளோ மிஞ்சும்னு பாருங்க. ரெண்டாவது, இதில் எவ்வளோ கியூபிக் மீட்டர் எப்படி அளக்க போகிறாங்க? அதுக்கு நீ எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க? ராக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைன்னா உடைச்சதுக்கு அப்புறம் உள்ள கிலோகிராம்னு எதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க? அதுவும் ரொம்ப கிளியராக இல்லை அந்த ஆர்டரில். ரெண்டாவது என்ன அப்படின்னா, முதல்ல ஏன் இதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னு கொண்டு வந்தாங்க? இல்லீகல் மைனிங். ஏன்னா அது வந்து நாட்டோட சொத்து. மேலே நான் என்னத்தை வேணாலும் வளர்த்துக்கலாம். கனிம வளம் என்பது நாட்டின் சொத்து. அப்போ அது பாதுகாக்கப்பட வேண்டியது, அது ரெகுலேட் பண்ணப்பட வேண்டியது. ஏன்னா அதனால வெவ்வேறு பல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு, இப்போ ஒரு சுருக்கமாக ஒரு இடத்துல நிறைய குவாரி ஓடுதுன்னு வைங்க. அந்த பக்கத்தில் அது என்ன பண்ணும், மேலேருந்து அந்த குவாரி க்ரஷரில் உள்ள பொடி அப்படியே போகும். போட்டாச்சுன்னா அங்கே உள்ள பூ இதுக்கு மேலெல்லாம் இதாகும். அப்போ விவசாயத்துக்குள்ள பாதிப்பு ஏற்படும். அடுத்தது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி, இதுக்கு பாதிப்பு ஏற்படும். காற்று, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த க்ரஷர் பொடி கலக்கிறதுனால சுவாச பிரச்சனை, இந்த மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பல நஷ்டங்கள், அது விவசாயிகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஆரோக்கியத்துக்குள்ளதாக வேண்டியவன இருக்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லாரி அவங்க போய் படுத்தக்கூடிய பாடு, அது தவிர இவங்க நாசப்படுத்தக்கூடிய ரோடுகள். அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குல்ல. அப்ப இது இந்த இவ்வளவு நாச நஷ்டத்தை படுத்தணும் எப்படி படுத்தியிருக்கான்? இல்லீகல் குவாரிங். இல்லைன்னா லைசன்ஸ் எடுத்த குவாரியில அளவுக்கு மேல அவன் எடுக்கிறான். அந்த விலையும் சேர்ந்து இதுல வாங்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக. முதல்ல செய்ததே அயோக்கியத்தனம். அப்ப நீ பண்ண திருட்ட நியாயப்படுத்துறதுக்கு நீ 50 ரூபா கொடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? அது இது நம்ம ஊர்ல இந்த போலீஸ்காரங்க அப்படியே போவாங்க, ரோட்ல போகும்போது ஓவர்லோட் அடிச்சுட்டு ஒரு வண்டி வரும்.
அவன்கிட்ட ஒரு 50 ரூபா வாங்கிட்டு சரி நீ போம்மா. அந்த மாதிரி இருக்கு. லஞ்சம் என்பது எப்படி நடக்குதோ இந்த மாதிரி நீ ஒரு லஞ்சம் கொடுத்துட்டு நீ திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு எஸ் ஆயிடு. நீ தொடர்ந்து இந்த திருட்டுத்தனம் பண்றதுக்கு ஃபீஸ் கொடு. இது எப்படி இருக்குன்னு அந்த சட்டம், நீங்க இந்த 23ஆம் புலிகேசி சினிமா பார்த்தீங்கன்னா அந்த மன்னன் ஒருத்தன் சொல்லுவான், அதாவது நம்ம அந்த புலிகேசி, அதாவது ஊர்ல கொள்ளைக்காரன்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பான். கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்த உடனே இந்த மன்னன் நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட போய் கமிஷன் வாங்கிட்டு வருவான். இன்னைக்கு அதுதாங்க இந்த சட்டம். 23ஆம் புலிகேசி சினிமால வரக்கூடிய 23ஆம் புலிகேசி கேரக்டரிஸ்டிக்ஸோட ஒரு அரசாங்கம்னு ஒண்ணு நடக்குதான்னு இந்த அரசாங்கம் தான். இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பியூஷ் மனுஷ், அப்புறம் இந்த பூ உலகில் நண்பர்கள், ஏன்டா இப்ப நீங்க இப்ப எங்க போனா இப்ப இதுக்கு எவனாவது இதை பத்தி வாய திறந்தானே இல்ல. ஒருத்தன் பெரிய இந்த தத்துவ பாடலே பாடிக்கிட்டு இருப்பேன்னு ஒருத்தன் கோவன் அவனுக்கெல்லாம் இப்ப பாட்டு வாயிலேயே வராது. இது தவற. சரி, அப்ப நீ திருடி இருக்க, இப்ப திருடினதுக்கு என்ன பெனால்டி? இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி இல்லீகல் மைனிங் பண்ணியாச்சுன்னா அப் டு 5 years வரை இம்ப்ரிசன்மெண்ட் உண்டு. அதுக்காக இவ்வளவு ஃபைன் கட்டணும். இது ஆல்ரெடி மைனிங் ஆக்ட் இருக்கு. இப்போ இந்த நாட்டோட எக்ஸிஸ்டிங் சட்டத்தை பைபாஸ் பண்ணி இந்த ஒரு ஆர்டர். என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நாட்டோட சட்டத்தை மதிக்காமல் செயல்படக்கூடியது யார்? இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, முனிசிபல் ரூல்ஸ் படி ஒரு ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் வரணும் அப்படின்னு சொன்னா அதுல கவர்மெண்ட் சாங்ஷன் வாங்கணும்னு இருக்கு. அதை பைபாஸ் பண்ணி கிறிஸ்தவ தொழுகனுக்காக வேண்டி ஒரு ஆர்டரை போட்டாங்க. இப்ப திருட்டு பயில உள்ள தப்ப வைக்கிறதுக்கு இதை பைபாஸ் பண்ணி ஒரு ஆர்டர். அப்போ யார் இந்த நாட்டில் ஒரு அசம்பிளியோ ஒரு பார்லிமெண்ட்டோ நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை பைபாஸ் பண்றதுக்கு ஆர்டர் போடுறது யார்? அப்ப சட்டத்தை மதித்து ஆட்சி செய்யக்கூடியது யார்? இந்த கேள்வி இப்ப நம்ம கேட்கணும் இல்ல? நிச்சயமாக. இப்ப முனிசிபல் ரூல்ஸ் அப்படி இருக்கு, நீங்க அதை மீறி நீங்க ஒரு ஆர்டர் போடுறீங்க. இப்ப மைனிங் ஆக்ட் இப்படி இருக்கு, இப்ப இதை மீறி நீங்க இன்னொரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு சொன்னா நான் சட்டத்தை மதிக்க மாட்டேன், நான் திருட்டுத்தனம் பண்றதுக்காக வேண்டி நான் என்னவும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருடர்களின் ஆட்சி. அதனால திருடர்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஏன் பொருத்தமான பேர் என்பதற்கு இந்த ஒரு ஆர்டர் ஒரு சாட்சியாக நான் பார்க்கிறேன். மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகள் குறித்து ஒரு உயர்நிலை குழு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான கொரியன் ஜோசப் அவர்களை வைத்து ஒரு உயர்நிலை குழு ஒன்று அமைச்சிருந்தது ஏற்கனவே, மத்திய மாநில அரசுகளினுடைய அதாவது உறவுகள் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க ஒரு அறிக்கை, அதாவது அது முதல் பாகமா கொடுத்திருக்காங்க. அது 2 பாகமா இருக்கான். அதனுடைய முதல் பாகத்தை இப்ப கொடுத்திருக்காங்களாம். அதை எல்லா மொழியிலையும் அதை மொழியாக்கமும் செய்து வெளியிடுவார்களாம், ஹிந்தி உட்பட. இப்ப அதுல எதெல்லாம் மையமாக முதல் பாகத்துல இப்ப சொல்றாங்கன்னா, மாநில சுயாட்சி, அதிகார பரவலாக்கம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம், மொழி, ஆளுநர், ஜிஎஸ்டி, இந்த மாதிரி ஒரு 10 இயல்ல இதுக்கு அவங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அதில் முதல்ல என்ன அவங்க அதிகமாக அதை பற்றி பேசுறது கவர்னரை பற்றின விஷயங்கள் நிறையா அதில் இடம்பெற்று இருக்கு. கவர்னரை தேர்வு செய்யறது, நீக்குவது, இதெல்லாம் மாநிலத்தினுடைய சட்டசபை அதிகார வரம்பிற்குள்ள கொண்டு வரணுமா. மாநில சட்டசபையில யாராவது ஒரு 3 பேரை அவங்க தேர்ந்தெடுப்பாங்களாம். அந்த 3 பேர்ல ஒருவரை தான் ஆளுநராக நியமிக்க வேண்டுமா. அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுநருக்கு அடுத்த முறை மீண்டும் அவருக்கு அந்த பதவி வழங்கப்படக்கூடாது. அதே போல அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு எந்த அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த எந்த பதவியும் அவருக்கு வழங்கப்படாது. இந்த மாதிரியான அவர் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் அதுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் பண்ணணும். அப்படி கவர்னரை மத்திய அரசு மட்டுமே அப்பாயிண்ட் பண்றதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு சொல்லியிருக்காங்க அதுல. அதே போல எந்த புதிதாக யூனியன் பிரதேசங்களை உருவாக்குவது மத்திய அரசே முடிவெடுக்க கூடாது. அதை மாநிலங்களிடம் எல்லாம் கருத்து கேட்டு, பொதுமக்கள் எல்லாம் கருத்து கேட்டதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கணுமா. அதே போல ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னா, எந்த மாநிலத்திலிருந்து பிரித்து இன்னொரு மாநிலம் உருவாக போது அந்த மாநிலத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்க வேண்டுமா. ஒருவேளை அந்த மாநில சட்டசபை அதை நிராகரித்தால் அதை ஹோல்டு பண்ணணுமா, அதை பண்ண விடக்கூடாது. அதே போன்ற ஜிஎஸ்டி,
ஜிஎஸ்டிலையும் இதே போல் அதிக அளவில் வந்து வரி பகிர்வு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தான் வந்து ஒரு உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை வந்து இங்கே கொண்டு வர்றது. அதுபோல் ஆங்கிலம் வந்து ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். எதெல்லாம் இப்போ வந்து ஆட்சி மொழிக்காக அப்படின்ற லிஸ்ட் இருக்கோ அது அனைத்துமே வேணால் கொண்டு வரலாம். ஆனால் வந்து ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வரக்கூடாது. கல்வி பட்டியல் வந்து மத்திய பட்டியலில் இருக்கப்படாது, மாநிலத்தில் இருக்கணும். அதே போல பல்கலைக்கழகத்துல வந்து இப்ப மாநிலத்திலேயே வந்து உருவாக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள், மாநில நிதியிலேயே செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்களை வந்து அப்பாயின்மெண்ட், மாணவர்கள் சேர்க்கை போன்ற எல்லா விதத்தினுடைய அதிகாரம் முழுவதும் மாநிலத்திற்கு மட்டுமே இருக்க வேண்டும். ஸோ அந்த பல்கலைக்கழகத்திலேருந்து முதல்ல இந்த சுய ஆட்சிங்கிறது பல்கலைக்கழகத்திலேருந்து முதல்ல உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. எலெக்ஷனுக்கு திமுக என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ணணுமோ அது அவ்வளவுத்தையும் ஒரு கிறிஸ்தவ குறியன்கக்கூடிய ஒரு முன்னாள் ஜட்ஜை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முதல்ல நான் ஒவ்வொரு ஆஸ்பெக்டை நான் எதாவது விட்டு போனால் நீங்கள் என்ன ஞாபகப்படுத்துங்க. இதில் முதல்ல எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் மொழி, பல மொழிகளில் இந்த ரிப்போர்ட் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்கிலமும் தமிழும் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது வேற மொழி எனக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் அண்ணாதுரை மொழியார் சொன்னார்னு நீங்க தானே திருவா சொல்றீங்க. இப்ப எதுக்கு இதை வேற மொழியில எல்லாம் இதை மொழியாக்கம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இன்னொரு மொழி படிச்சிருக்கிறதுனால தானே ஆக்க போறேன். அப்ப இதோட நோக்கம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். வேற இடங்களில் எல்லாம் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதற்கு இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்குள்ள தேர்தல் அஜெண்டாவாக ஆக்கி கொள்ளுங்கள். இது வந்து நீங்க வந்து ஒரு மொழி பிரச்சனையாக நாம் பார்க்கவில்லை. மொழியின் அடிப்படையில் இந்த தேசத்தில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த டிரான்ஸ்லேஷனோட நோக்கமே என்னன்னா, வேற மொழி பேசுறவன்ட்டு எல்லாம் நீங்களும் இந்த மாதிரி கேட்டு இந்த நாட்டில இருந்து பிரிஞ்சு போங்க. மொழிவாரி பிரிவினையை தேசம் முழுவதும் ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி தான் இந்த டிரான்ஸ்லேஷனோட நோக்கம். ஏன்னா இதை கேட்ட நாங்க திராவிட மாடல் இந்தியா முழுக்க நாங்க கொண்டு போயிட்டோம். அப்போ தமிழ்ல நீ கொண்டு போக வேண்டியதானே, எதுக்குடா இன்னொரு மொழியில கொண்டு வர்ற? அப்ப அவனுக்கு புரியாதுன்னு தெரியுது இல்ல. இதே பிரச்சனை தானே தமிழ்நாட்டில இருந்து வடக்க வேலை வர்றவனுக்கு, வடக்க இருந்து இங்க வேலை வர்றவனுக்கு இருக்கு. அதுக்கு தானே ஒரு இணைப்பு மொழின்னு ஒன்று யோசிக்கிறாங்க. ரெண்டாவது, நாட்டின் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும். இப்ப என் கேள்வி இதுதான் இங்க வருது. இந்த நாட்டுல பெருவாரியான மக்கள் இல்லை, ஒருத்தனுக்காவது இந்த நாட்டுல ஆங்கிலம் தாய்மொழியா? இல்ல. ஒருத்தனுக்காக தாய்மொழியா? இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் வெள்ளக்காரனுக்கு முன்னாடி இந்த ஆங்கிலங்கிறது இந்த நாட்டுல இணைப்பு மொழியாவோ, இல்ல இந்தியாவில் தோன்றிய மொழியாகவோ, இல்ல இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்ட மொழியாவோ ஆங்கிலம் இருந்திருக்கா? இல்ல. இதைத்தான் நீங்க ஈவே ராமசாமி நாயக்கன் சொன்னா, கேடுகட்ட தமிழில் இன்னும் மிச்சம் என்னடா இருக்கு, ஆங்கிலத்துக்கு ஆக வேண்டியதாண்டா நான் இந்தியை தேடினா. அப்ப அவன் நோக்கம் என்ன? இந்த பாரத நாட்டில் தோன்றின அனைத்து மொழிகளையும் ஒழிக்க வேண்டும் என்பதை ராமசாமி நாயக்கன் சொன்னது. இன்னைக்கு அந்த ஈவே ராமசாமி என்ன சொன்னானோ இன்னைக்கு அதைத்தான் இவன் இருக்கையில கொண்டு வந்திருக்கானுவ. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய மொழிகளை ஒழிப்பது இது இதுல உள்ள இரண்டாவது முக்கியமான அம்சம். அடுத்த ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, கவர்னரை சட்டசபையில் அப்ப கவர்னர் பதவியே தேவையில்லையடா. கவர்னர் யாரு? யாரு கவர்னர்? மத்திய அரசுக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ் தானே கவர்னர். ஏன்னா மத்திய அரசுக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவா மத்திய அரசு தேர்வு செய்யாம நீயே தேர்வு செய்வ? இப்ப நான் கேட்கிறேன், திமுகவில் யாரு திறமையானவர் அப்படின்னு சொல்லி நான் திமுகவுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. வாங்கச்சி தானே தேர்ந்தெடுக்கணும். அப்படித்தானே நீங்க வச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப மத்திய அரசுக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ் வந்து மாநில அரசு தேர்தல் பைத்தியரத்தனமா இல்ல? இவங்க எல்லாம் ஜட்ஜு. அப்ப இவர்கள்லாம் எந்த லட்சணத்துல நீதி கொடுத்திருப்பார்கள்னு நம்ம யோசனை பண்ணோம். இந்த ஃபண்டமெண்டலா கூட புரிஞ்சுக்காதவர்கள் எல்லாம் இன்னைக்கு தலையில் எழுத்துதெல்லாம் இந்த பாரத நாட்டுக்கு. இப்ப கவனிக்கணும், இந்த பிரிவினைவாத சித்தாந்தம் ஏற்கனவே சொன்னேன். இந்த மொழிபெயர்ப்போட நோக்கம் என்ன, இதை ஏன் இவ்வளவு தூரம் அனுப்புறேன்? இந்த பாருங்க, இப்ப இந்த ஆளு லாயலா காலேஜுக்கு இந்த கிறிஸ்தவ குரூப் ரைட்டா, இந்த ஜோ அருண் கிறிஸ்தவன், அவன் என்ன பள்ளிக்கூட பாடத்திட்டத்திலே நான் மிஷினரியை பூத்தி புட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். எப்படி வந்து இந்த கிறிஸ்தவன் வந்து இந்த பிரிவினைவை இந்த நாட்டில் எப்படி ஏற்படுத்தலாம்? அவன் நான் பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் மிஷினரியை பூத்துனேம்னா, இவன் என்னடான்னா நான் ஒரு அறிக்கையை கொடுத்தேன், அறிக்கையில பிரிவினைவாதத்தை பூத்துனான். இவன் எப்படி இந்த நாட்டில் மிஷினரிகள் வேலை செய்கிறார்கள்ங்கிறதுக்கு இந்த அறிக்கையெல்லாம் நமக்கு இன்னும் இந்த அளவு யோசிக்கிறதுக்கு திராவிடத்துல மூளை கிடையாது. ஏன்னா துண்டிச்சுட்டே தப்பா படிக்கிற கூட்டம். ஆனா இவனுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் யோசிக்கலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்த்தாச்சுன்னா 3 பேர் சேர்ந்து எங்க அசம்பிளியில இவங்க தேர்ந்தெடு. ஏன்டா உங்களுக்கு ஒரு டிஜிபிக்கு 3 பேர் பேர் போட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கே உனக்கு யோக்கியதை இல்லை.
சங்கர் ஜிவால் சார் ரிட்டையர்டா எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா. உனக்கு அந்த 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ண 1 பவர்ல இருக்கிற டிஜிபியவே தேர்ந்தெடுக்க லிஸ்ட் போட தெரியாத இந்த அரசாங்கம் எப்படி கவர்னருக்கு லிஸ்ட் போடும்? அப்ப இதெல்லாம் இருந்தாலும் யோசிச்சாரான்னு தெரியல. யாரு அந்த கிறிஸ்தவ நீதியரசர் குரியன், அவர் யோசிச்சாரான்னு தெரியல. அடுத்தது கல்வி, அது முழுவதும் இந்த பட்டியலில் இருக்க வேண்டும். இந்த நாடு முழுக்க இருக்கிறதுக்கு யூஜிசி எப்படி நீ போனதுக்காக எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பேன்? அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எங்க வீட்டுல நான் ஒரு 4 பேரை வச்சு நான் ஒரு பாடம் சொல்லி கொடுத்து நான் ஒரு PhD கொடுக்குறேன், நான் கிளம்புவேன். எடுத்தது ஒரு ரெகுலேஷன் வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு டேர்முக்கு மேல அவர் இருக்கக்கூடாது. அப்ப இதை முதல்ல திமுக இதை முதல்ல கொண்டு வாங்க. 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் திமுகல. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் ஒரு டேர்ம் 5 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கப்படாது. அப்படி இருந்தால்தான் நிர்வாகம் நல்லா இருக்கும். திறமையானவரை தான், அந்த துறை சார்ந்த திறமையானவர்களைத்தான் வைக்க வேண்டும். என் அப்பா இவர், என் தாத்தா இவர் என்பதை வைத்தெல்லாம் வரப்படாது. அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப ஸ்டாலினுக்கு இதே மாதிரி இப்ப திமுகல இப்படித்தான் இந்த அறிக்கையின்படிதான் நாங்க திமுகல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் சொல்லுங்க. சரி, அடுத்தது அவர் சொல்லியிருக்காராம், ஒரு மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக மாற்றவோ இல்லைன்னா ஒரு மாநிலத்தை பிரிக்கவோ அந்த மாநிலத்தின் கருக்கு கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாது. ரைட். அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இந்த இவர் சொல்றத போடுவோம். அப்ப தமிழ்நாடுங்கிற மாநிலமே இருக்காது. இந்திய அரசு 1956 தானே மெட்ராஸ்ல இருந்து பிரிச்சு இந்த ஒரு மாநிலத்தையே கொடுத்தது. அதுக்கு முன்னாடி இந்த மாநிலம் இந்தியாவால் ஏற்படுத்தப்பட்டது தானே தமிழ்நாடு. இல்லாட்டி எங்கடா தமிழ்நாடு? அதனாலதான் இந்த ஒன்றியம்னு சொல்றதுக்கே இவங்களுக்கு யோக்கியதை இல்லைன்னு நான் சொல்ற காரணம், தமிழ்நாடு என்ற மாநிலத்தை உருவாக்கியது யார்? இந்திய அரசாங்கம் தானே உருவாக்கி. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது, அப்புறம் அங்கங்கே சம்ஸ்தானங்கள் அப்படி இப்படின்லாம் இருந்தது. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த இதுல இருந்து ஒரு இடத்தை தமிழ்நாடுன்னு பிரித்து தமிழகத்தை ஏற்படுத்தியதே இந்திய அரசு தானே. அப்ப ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல நான் இதை பார்த்தேன் அப்படின்னா, இப்ப ஆந்திராக்காரன் தான் இப்ப மெஜாரிட்டி தெலுங்கு பேசுறவன், அவன் இப்ப தமிழ்நாடே படாதுன்னு அவன் சொல்லி போட்டான்னு வைங்க. அதுக்காக வேண்டிதானே அவரு உண்ணாவிரதம் இருந்து தெலுங்கு மொழிவாரி மாநிலம்னு முதல்ல ஆந்திராவை பிரிச்சதே அந்த உண்ணாவிரதத்தை வச்சு. என்னடான்னா ராஜகோபாலாச்சாரியார்னு ஒரு தமிழர் இங்க பிரீமியர் ஆயிட்டாரு மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு. எப்படிரா தமிழ்னை ஏத்துக்க முடியும், தெலுங்கன் தானே இங்க இருக்கணும்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி அன்னைக்கு மொழிவாரி மாநில பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அதானே நடந்தது. அப்ப அப்படி வந்தது தானே தமிழ்நாடு. அப்ப உன் கணக்குப்படி நான் அப்ப ரெட்ராஸ்பெக்டிவா இன்னைக்கே நான் ஓட்டெடுத்தா கூட தமிழ்நாட்டுல வேற தெலுங்கு தான் நிறைய இருக்கேன். இங்க இப்ப 50 பேரும் சேர்ந்து தமிழ்நாடே படாதுன்னு ஓட்டு போட்டா என்ன பண்றது? யோசிக்கணும்ல. அப்ப நாங்க இன்னைக்கு ஓட்டு எடுக்கல இல்ல. அப்ப தமிழ்நாடுங்கக்கூடிய ஸ்டேட்டே இல்லாம போயிரும் இந்த மாதிரி இந்த கிறிஸ்தவனுக்குள்ள ஃபார்முலாவெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் எந்த திட்டம் எந்த மாற்றம் கொண்டு வந்தாலும் அதற்கு மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும். மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தானே சட்டசபைங்கிறக்கூடியதும் பார்லிமெண்ட்டுங்கிறதும் ஃபார்ம் ஆகுது. மக்கள் எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? இந்த மாதிரி சட்ட திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும். சட்ட திருத்தத்தை இவர்கள் செய்வதற்கு இவங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் தானே எம்பிக்களும் எம்எல்ஏக்களும். ஒவ்வொரு தரமும் கேட்கணும்னா எதுக்கு சட்டமன்றம், எதுக்கு இது? அப்ப சிஎம்ஏ வேண்டாமே. ஒவ்வொருத்தையும் இந்த ஊர்ல நான் பாலம் கட்டணும்னா அவங்கள்ட்ட அன்னைக்கு கேட்கறேன், உங்க கருத்தை நீ சொல்லு, அப்படித்தானே கேட்டுக்கிட்டு இருக்கணும். 5 வருஷத்துக்கு ஓட்டு போடுறது இந்த மாதிரி சட்டம் இயற்றுறதுக்கு தானே. அதானே லெஜிஸ்லேச்சரு. அப்போ ஒரு அடிப்படையா ஒரு லெஜிஸ்லேச்சர் எப்படி வேலை செய்யறது, ஒரு ஜுடிஷியரி எப்படி வேலை செய்யறது, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எப்படி வேலை செய்யறது, இந்த அடிப்படை கூட தெரியாம ஒரு அறிக்கை. அதுக்கப்புறம் இதுல ஜிஎஸ்டி. சரி, இப்ப ஜிஎஸ்டியில தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அங்க இருக்கு, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல. சரி, அப்ப இந்த மாதிரியான ஷேரிங், இந்த மாதிரி ஜிஎஸ்டி விஷயத்துல தமிழ்நாடு அரசு கவுன்சில்ல இதுவரை எவ்வளவு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? தமிழ்நாடு அரசு சார்பாக இன்னென்ன விஷயங்களை எல்லாம் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் அப்படின்னு இங்க இவங்க அரசியல் பேசக்கூடிய எந்த விஷயத்தை அங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல தமிழ்நாடு அரசு அங்க எதிர்த்திருக்கு. அப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு கமிஷனை போடுறாங்க, இந்த கமிட்டி ஒரு நபர் கமிஷன். அப்ப இதுக்கு அரசாங்கத்துல நமக்குள்ள டாக்ஸ் பணத்தை தான் கொடுத்துருக்கான். கரெக்டா? அப்ப உங்க அரசியல் பிரச்சாரத்துக்காகவும் பிரிவினைவாதத்தையும்
தேச துரோகத்தையும் வளர்ப்பதற்காக அரசாங்க பணத்தை கொடுத்து நீங்க இப்படி ஒரு கமிஷன் நடத்தியிருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு இத பக்கனையா எழுதினார்ல இந்த நீதியரசர், அதுல என்னன்னா அந்த இவர் சொல்றபடி அந்த கவர்னர் ஆனவர் அதுக்கப்புறம் எந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டையும் எடுக்கக்கூடாது, அப்படிதானே? எந்த வேற எந்த கமிட்டி அதையும் எடுக்கக்கூடாது. அப்ப இவரே முன்னாள் நீதிபதி தானே, அப்ப இவரு துட்டுக்கு வேண்டி எடுத்திருக்காருல்ல, அப்ப உமக்கு துட்டாசை இருக்கும்னா இன்னொரு ஆளுக்கு ஏன் இருக்கக்கூடாது? அந்த கேள்வி அவனும் கேட்போம்ல, இப்ப கேட்கறவன் அந்த ஒரு கேள்வியும் கேட்கணும்ல. சோ அதனால நீங்க இது என்ன அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பார்ட் வந்திருக்கான், இன்னொரு பார்ட் வரல, அது எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும். எந்த ஆட்சி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி, இல்ல நமக்கு கூட்டணி எப்படி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி இரண்டாவது பாகம் வெளியிடப்படும். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இது பிரிவினைவாதம், இது மொழியை வைத்து செய்யக்கூடிய அரசியல். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இப்ப வரக்கூடிய தேர்தலுக்கான ஸ்டண்ட், இது அவ்வளவுத்தையும் முன்னாள் நீதி அரசருங்கக்கூடிய பேர்ல கூலிக்கு ஒரு ஆளை வச்சு அரசு பணத்தில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு மலிவான பிரச்சாரம். ரெண்டாவது, இது அப்படி இதை தூர போடக்கூடாது. இதோட நோக்கம், இதோட டோன் அண்ட் டெனர் ஆஃப் த இது பிரிவினைவாதமாக இருக்கிறதுனால என்ன பொறுத்தளவுல இது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தலான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இது ஏதோ எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு பேசினாங்க போனாங்கிறது இல்லை, இது ஒரு திட்டமிட்ட பிரிவினைவாத பிரச்சாரமாக பார்க்கிறேன். இதன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். தி கேரளா ஸ்டோரி 2 படத்தினுடைய ட்ரெய்லர் வெளிவந்திருக்கிறது. அந்த திரைப்படம் தமிழகத்துல வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்குள்ள முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். அதற்கு இப்ப தமிமுன் அன்சாரி தான் இப்ப முதல்ல ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. பாம்பு டான்ஸ் ஆடுவாரு அவர் என்ன சொல்றாருன்னா, இது சமூக நல்லிணக்கம் அப்புறம் பொது அமைதி இதெல்லாம் கெடுக்கிற வகையில இது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல, அதனால தமிழ்நாடுல இதை திரையிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்க உரிமையாளர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு கலவரங்களை ஏற்படுத்துவதற்காக இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால அதை எதிர்ப்பது அப்படிதான் நம்மளுடைய ஜனநாயகத்தினுடைய கடமை அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறார். அதே நேரத்துல கேரளாவிலையும் கூட இந்த படத்துக்கான லைசன்ஸை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அதாவது நல்ல கவனிக்கணும், ஜனநாயக கடமை. எது ஜனநாயக கடமை? இன்னொரு கருத்தை இன்னொருத்தன் சொல்லவே கூடாது என்பதுதான் ஜனநாயக கடமை. இது ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கு. பாம்பு டான்ஸ் ஆடுறவர் தானே இந்த மாதிரி தான் பல கதைகள் எல்லாம் சொல்லுவார். ரெண்டாவது இது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சினிமால இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே ஸ்டோரி 1 வந்தது, ஒன்னையாவது உங்களால அதுல நிராகரிக்க முடிந்ததா? அவ்வளவுமே வித் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். சினிமால இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் டாக்குமெண்டட் எவிடன்ஸோட எடுக்கப்பட்டது. அப்ப இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்ப இதை யாரு எதுக்குறாங்க? அப்ப இந்த உண்மைக்கு புறம்பானவன் தான் எதுக்கணும். அப்ப இதை இப்ப இந்த துலுக்கு அமைப்புகள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி திட்டமிட்டு மத ரீதியாக பயங்கரவாதத்திற்கும் அடிப்படைவாதத்திற்கும் பெண்களை தள்ளுவதற்காகவே, எல்லா துலுக்க ஜனத்தொகையை கூட்டுவதற்காகவே திட்டமிட்டு நாடக காதலாடி கல்யாணம் செய்வதை இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல, இவங்கதான் முன்னெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், அதுல போட்டிருக்காங்க ஏன் இந்த சினிமால இந்த காட்சியில இப்படி ஒண்ணு வருது, இந்த மாதிரியான சம்பவமே நடக்கல, அதனால நாங்க இதை எதிர்க்கிறோம், போடு கேஸ், நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுமே டாக்குமெண்டட் ஃபேக்ட். அப்போ ஒரு டாக்குமெண்டட் ஃபேக்ட் வரப்படாதான், அதுக்கு அடுத்து சுதந்திரம் இல்லையா? இன்னும் ஒருத்தர் இந்த விசில் அடிச்சவங்க கொஞ்சம் ஒருத்தன் சினிமா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பேர் என்ன? ஜோசப் விஜய். அந்த ஜோசப் விஜய் ஒண்ணுமே இல்லாம 28% எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி டாக்ஸ்னு போய் சொல்லுவானா. ஆனா அது என்னது அப்படின்னா பேச்சு சுதந்திரமா. இங்க என்னடானா ஆதாரத்தோட ஒருத்தன் ஒரு உண்மையை சொல்லியாச்சுன்னா கலவரம் ஏற்படும். அங்க இதை சொன்னான்னா இரண்டாவது இது மத நல்லிணக்கத்துக்கும் பிரச்சனையே கலவரம் ஏற்படுமா. யாரு சொல்றது? தமிமுன் அன்சாரி. தியேட்டருக்கு மேல நீங்க வெடிகுண்டு எரியாம இருந்தான்னா கலவரம் வராதுடா. கலவரம் எப்ப வரும்னு சொன்னா, இந்த கமலஹாசன் சினிமா ஒண்ணு வந்தது, விஸ்வரூபம்.
அதுக்கு நீங்க ஒரு 2-3 குண்டுகளை தூக்கி போட்டீங்க. உடனே கமலஹாசன் பயந்து மூத்திரம் போய் உங்க காலில் வந்து விழுந்தான். விழுந்ததுக்கு அப்புறம் எல்லா ஊர்லயும் படம் ஓடித்து, தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அங்கங்க வெட்டி அந்த சினிமாவை ஓட விட்டிய. ஆனா அந்த ஆள் என்னடான்னா, நான் தான் உலகத்திலேயே தைரியமானவன், மதச்சார்பின்மைக்கே அப்பன் நான் தான் அப்படின்னு அந்த ஆள் பேசவும் செய்வோம். உங்கள்கிட்ட வாங்கி திங்கள் உங்களுக்கு அவன்கிட்ட இருந்து நீங்க வாங்கி தின்னீங்களோ, உங்கள்ட்ட இருந்து அந்த ஆள் வாங்கி தின்னானான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி ரோஜான்னு ஒரு படம் வந்தது. குண்டு எரிஞ்சு அந்த மணிரத்னமா வந்து சினிமா எடுத்த, அப்படி சினிமா எடுத்தவங்க வீட்டுல போய் குண்டு எரிஞ்சிய. குண்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தான் மணிரத்னம் வீட்டுல குண்டு எரிஞ்ச மாதிரி கமலஹாசனை உன் வீட்லயும் நாங்க குண்டு எரிஞ்சு போடுவோம் அப்படின்னு நாங்கள்லாம் கமலஹாசனை மிரட்டின உடனே கமலஹாசன் பயந்து வந்து விஸ்வரூபம் சினிமாவையே நாங்க சொன்ன மாதிரி மாத்தி போட்டான் அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த கூட்டத்தில் இந்த தமிமுன் அன்சாரிக்குள்ள கட்சி எல்லா பயல்களும் இருந்தா. அப்ப காலங்காலமாக நீங்க தாண்டா குண்டு வைக்கிறையே இங்க கூடியத ஜைனுல் ஆப்தீன் ஓப்பனாவே சொல்லிவிட்டான், நாங்க போய் அவனை மிரட்டணும், மணிரத்னம் வீட்டுல குண்டு வச்ச மாதிரி உன் வீட்டுல வைப்போம்னு. அப்ப அந்த கூட்டத்துல இவந்த ஆளும் தான் போயிருந்தா. அப்படி இந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் போயிருந்தது, அந்த ஜவா கொரியில எல்லாம் போயிருந்துச்சு அதுல. அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து கமலஹாசனை மிரட்டினீங்கன்னா, அன்னைக்கு மணிரத்னம் வீட்டுல குண்டெறிஞ்சது நாங்க தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இதுவரை மத்திய அரசோ மாநில அரசோ ஏண்டா இப்படி அந்த ஆள் வந்து ஒரு ஓப்பனாவே ஒரு வீடியோல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானே, சினிமாக்காரன் எடுத்தவன் மேலாம் குண்டெறிஞ்ச பயிலுக நீங்க தானே, ஏன்டா உங்களை நான் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால இன்னைக்கு இவன் சொல்றான் படம் இங்க வரப்படாதுன்னு நான் சொல்றேன். அப்ப எல்லாரும் புரிஞ்சுப்பான், அடுத்த குண்டு உனக்கு வரப்போகுது. இந்த வெடிகுண்டு முரட்டல எப்படி டீசெண்டா சொல்றான் பாருங்க. அப்ப எதை கவனிக்கணும் அப்படின்னா, நாங்க என்ன அயோக்கியத்தனம் வேணுமானாலும் பண்ணுவோம். ஆனா நாங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தை எவனாவது சுட்டி காட்டியாச்சுன்னா அவன் யாருன்னா அவன் தான் கலவரம் ஏற்படுத்துறவன். ஆனால் அவன் மேல் நாங்கள் குண்டெறிவோம், ஆனா நாங்க குண்டெறிவோம் உங்க இப்படித்தான் நாசூக்கா சொல்லுவோம். இதை புரிந்து கொண்டு அரசாங்கம் படத்தை தியேட்டர்ல ஓட்ட விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தியேட்டருக்காரனுக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் இந்த ஸ்டேட்மெண்ட். சரி, இது என்ன அப்படின்னா ஒரு ரவுடித்தனம், நான் வெடிகுண்டு வைக்க போறேன், நான் பயங்கரவாதம் செய்ய போறேன், நான் சொல்றதுதான் இந்த தியேட்டர்ல ஓடணும், ஓடப்பட தமிழ்நாட்டில் இது சொன்னா நடக்கும். காந்தாரா சினிமாவே ஓட விடாம பார்த்துக்கிட்டது இந்த அரசு. காஷ்மீரி ஃபைல்ஸ் படம் ஓட விடலை, டிரான்ஸ் படத்தை ஓட விடலை, இருக்கிற தியேட்டருக்காரனெல்லாம் கூப்பிட்டு பேசிடுறது. இதுக்கு இடையில இங்க ஒருத்தர் இருக்காரு, இந்த தியேட்டர் சங்கம்னு சுப்பிரமணியம் ஒருத்தர் திருப்பூர்ல இருந்து அடிக்கடி அவர் வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, நிறைய எல்லாரும் பணம் வாங்குறான், பணம் வாங்குறதுனால தான் இப்படி சினிமா ஓடுதுங்கிறாரு. சரி, அப்ப லோ பட்ஜெட்ல எடுத்த ஒரு 10 படத்தை நீங்க வந்து ஓட்டுங்களேன், ஓட்ட முடியுமா? அதுக்கு நீங்க ஒத்துழைக்க மாட்டீங்களே. அவன் ரெட் ஜெயின்ஸ்ட போய் விட்டா தான் அவனுக்கு படம் ஓடும். இது அவன் தலையில எடுத்து, சினிமா எடுக்கிறவன் தலையில எடுத்து தியேட்டர்ல பாப்கார்ன் விற்கிறதெல்லாம் பத்தி பேசுறிய. அப்ப நீங்க உண்மைக்குமா இம்பார்ஷியலா இருந்தாச்சுன்னா இதெல்லாம் சின்ன பட்ஜெட் படங்கள் தானே, தைரியமா ஓட்டுங்களேன். ஓட்ட மாட்டேங்கிறீங்களே, ஏன் ஓட்ட மாட்டேங்கிறீ? அதனால அப்ப அவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அரசாங்கம் இந்த லட்சணத்துல இருக்கு. அரசாங்கம் சொல்லியாச்சுன்னா போறோம், அங்கிருந்து அறிவாலயத்துல இருந்து கூப்பிட்டு சொன்னா ஒரு தியேட்டர்ல ஒருத்தன் கூட படத்தை வாங்க முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காட்டாட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவன் சொல்லிவிட்டானா, இப்ப உடனே ஆஹா இவன் இப்படித்தானே சொன்னான், உடனே இப்ப அடுத்த துருக்க குரூப் இந்த எஸ்டிபிஐயோ இல்லைன்னா நாளைக்கு இந்த ஜவா கொரில்லா கட்சியோ இல்லைன்னா ஜைனுல் ஆப்தீன் குரூப்போ தௌஹீதோ நீ அடுத்தவன் கிளம்புவான், இவன் இப்படித்தான் சொன்னான், ஆனால் நாங்க இன்னும் வேகமாக ஒரு அறிக்கை விடுவோம், இந்த படம் எந்த தியேட்டரில் ஓடினாலும் அந்த தியேட்டரே நாளைக்கு இருக்காதுன்னு நாளைக்கு இன்னொருத்த இனியும் கூட வேகமா சொல்லணும். எவன் அதிகமான பயங்கரவாதியா இருக்கணும் அவனுக்கு தான் அந்த சமுதாயத்துல ஆதரவு கிடைக்கும். அந்த லெவல்ல அந்த சமுதாயத்துக்குள்ள இளைஞர்களை இவனுக்கு மூலச்செலவையும் செய்து வச்சிருக்கான். அப்ப யாருக்குடா ரெக்கக்னிஷன் அப்படின்னா, எவன் பெரிய பயங்கரவாதி அவனுக்கு தான் ரெக்கக்னிஷன். இந்த பயங்கரவாதத்தை இந்த மாதிரியான இந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுக்கறதுனாலதான் இந்த பயங்கரவாதம் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த சமுதாயத்துல நியாயமான குரல்களோ நடுநிலைமையான குரல்களோ இன்னைக்கு துளுக்க சமுதாயத்திலே இல்லாமல்
இந்த பயங்கரவாத சித்தாந்தங்கள், அந்த அடிப்படைவாத சித்தாந்தவாதிகள் அந்த மாதிரி அந்த சமுதாயத்தை மாற்றி விட்டார்கள்னா, அதுக்கு நான் அந்த சமுதாயத்தில் உன கோழை கிழின்லாம் சொல்ல மாட்டேன். இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சட்டம், காவல்துறை, இது அனைத்தும் நீங்க அந்த முஸ்லீம்களுக்கு வஞ்சிச்சிருக்கு. எல்லா பொம்பளைகளுக்கும் இந்த மாதிரி அடிமைத்தனத்துல தான் இருக்கணும்னா பொம்பளை ஆசைப்படுவாங்க. வேற வழி இல்லை. இப்ப இவங்க இதை பத்தி வெளியில பேசினான்னா நாளைக்கு 4 துலுக்கு அமைப்பாங்க, அந்த பொண்ணை ஏதாவது பண்ணும். நாளைக்கு அதை பாதுகாப்பு கொடுக்குமா இந்த அரசாங்கம்? அந்த சமுதாயத்திலே எவ்வளவு பேர் வந்து நியாயத்தை பேசுறாங்க. நியாயத்தை பேசுறவன இவன் அடிக்கிறான். போலீஸ்காரன் அடிக்கிறான்னு சொல்லி எவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு அவன் மேல கவுண்டர் கேஸ் போடுறான். நடக்கத்தானே செய்யுது. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் எந்த அளவு ஒரு கலைஞனுக்குள்ள எக்ஸ்பிரஷனை கூட தடுக்கிறது, எப்படி அரசாங்கங்கள் இந்த மாதிரியான அடிப்படைவாதத்துக்கு துணை போகிறார்கள், இதெல்லாம் தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து தடை விதித்திருந்தது. அந்த தடையை வந்து இன்னைக்கு நீக்கி தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்படலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வக்ஃப் சட்ட திருத்தம் வந்தபோது அந்த புதிய சட்ட திருத்த பிரகாரம் இந்த வக்ஃப் வாரியத்துல வந்து முஸ்லிம்கள் அல்லாத நபர்கள் 3 பேர் வந்து அதுல நியமிக்கப்படுவது அவசியம் அப்படின்னு எல்லாம் சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனா இந்த சட்டத்தையோ இந்த விதிமுறைகளையோ பின்பற்றாமல் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துல உறுப்பினர்கள்லாம் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் திரு சௌகத் அலி வந்து அவர் ஒரு வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்க தொடர்ந்தார். அப்போ உயர்நீதிமன்றம் இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு இடைக்கால தடையும் விதித்தது. உடனே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிது, வேகமாக உச்சநீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு செய்தார்கள். அப்ப அந்த மேல்முறையீடு வழக்கு அங்க வளர்ந்தபோது அதுல வந்து எப்பயும் போல வில்சன் அங்க வந்து ஆஜராகி அவர் தான் வந்து அங்க வாதாடி இருக்கார். அதுல அவர் சொல்லும் பொழுது வந்து, ஏற்கனவே இதுல வந்து நாங்கள் 8 பேரை வந்து நியமனம் செய்து விட்டோம், இன்னும் 3 பேர் நாங்களை வந்து நியமிப்பதற்காக இருக்கிறோம். இப்போ வந்து பார் கவுன்சிலினுடைய தேர்தல்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ பண்ண முடியல, அது முடிஞ்ச உடனே நாங்க வந்து அதை நியமனம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடியதாக கூறப்படுகிறது. அதனால வந்து இதை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் இப்போ வந்து இந்த இடைக்கால தடையை வந்து நீக்கி இருக்கிறதாக கூறுகிறார்கள். இப்போ எனக்கு இப்போ இதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்ல போயாச்சுன்னா, ஃபுல் பெஞ்ச் வேற இது தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஏன் அதையும் கூட அதில் பாருங்க, இதில் எவ்வளோ செட் பண்ணி போயிருக்காங்கன்னு. இப்போ ஃபுல் பெஞ்சில் போய் இந்த கேஸை போட்டாச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் அப்பீல் போக முடியாது. அப்போ இதுல இருந்தே ரொம்ப தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னா, இது ஒரு சூப்பர் செட்டப்னு தெரியுது. அடுத்தது எனக்குள்ள கேள்வி இந்த நீதிபதிகளுக்கு, இப்போ ஃபுல் பெஞ்ச் நீங்க கான்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, அதில் 2 ஜட்ஜ் அன்னைக்கு வரல, நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க. அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஏன் ஃபுல் பெஞ்சுன்னா இம்புட்டு ஜட்ஜு இருக்கணுமே, இல்லை 2 பேர் குறைவா இருக்காங்களே, ஏன் வரலேன்னு. இல்லை அவங்க 2 பேரும் சீர்காழியில் சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க விழாவை சிறப்பிக்க. அதனால அவங்க வந்த உடனே நாங்கள் ஃபுல் பெஞ்சு கான்ஸ்டியூட் பண்ணிடுவோம், அதுவரை நாங்கள் கொடுக்கறது நீங்க ஃபுல் பெஞ்சு தீர்ப்பா தான் எடுத்துக்கணும். எப்படி நல்லா இருக்கலாம் இப்படி ஒரு தீர்ப்பு? இவன் என் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த போர்டுன்ற இவ்வளவு மெம்பர்ஸோடு இருக்கக்கூடிய போர்டு, அந்த போர்டே கான்ஸ்டியூட் பண்ணாம நாங்க இனிமே கான்ஸ்டியூட் பண்ண போறோம், அதனால ஆல்ரெடி நாங்க போட்டிருக்கிற ஆளை வச்சு இதுல போடக்கூடிய சட்டம் எல்லாம் செல்லும், போடக்கூடிய உத்தரவுகள் எல்லாம் செல்லும்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய சட்டம் தெரிய வேண்டாங்க, சாதாரண காமன் சென்ஸ் இருக்கிறவனுக்கு இது வந்து தப்புன்னு தோணுது. கண்டிப்பா சட்டத்துக்கு காமன் சென்ஸ் இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சட்டம் படிச்சிருந்தா போறோம், காமன் சென்ஸ் எல்லாம் இருக்க வேண்டாம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இதுல. அடுத்தது என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, சரி நீங்க இப்போ மேல்முறையீடு கீழே உங்க கேஸ் என்ன, உமீத் ஆக்ட் படி நீங்க வந்து இருக்கணும். சரி, அந்த உமீத் ஆக்ட் படி இல்லை. அப்ப முதல்ல வக்ஃப் வந்து ஒரு பார்ட்டி இந்த கேஸ்ல. கரெக்ட். இந்த போர்டே முதல்ல முழுக்க கான்ஸ்டியூட் ஆகாம இந்த போர்டே கோர்ட்ல எப்படி போய் சேலஞ்ச் பண்ண முடியும்? முடியாது. போர்டே கான்ஸ்டியூட் ஆகலையே. ஆமா. அப்புறம் இவங்களே எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும்? அப்போ இல்லாத போர்டு கேஸுக்கு போற மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து எந்த விதத்துல வந்து இதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல? சரி, இந்த ஹைகோர்ட் இதை ஸ்டே பண்ணிச்சு,
ஹைகோர்ட் ஸ்டே பண்ணி இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ஸ்டே லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இன்னும் போட்டுருவோம் அப்படின்னு பார் அசோசியேஷன் இந்த எலெக்ஷனுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அப்போ ஒரு ஆள் பார் அசோசியேஷன் மெம்பர், இப்போ பாக்கி ஆள் ஏன் போடலை? போட்டிருக்கணும்ல. பார் அசோசியேஷனுக்குள்ள மெம்பர் ஒரு ஆள் தான், இப்போ பாக்கி ஆள் ஏன் போடல? அதுக்கு நீங்க பார் அசோசியேஷன் காரணம் சொன்னீங்க. இந்த கேள்வி ஏன் நீதிபதிகள் கேட்கல? அப்ப நீதிபதிகளை பொறுத்தளவுல சட்டம், காமன் சென்ஸ் இது எல்லாத்தையும் விட்டு யார் அப்பியர் ஆறாங்க, எதற்காக அப்பியர் ஆறாங்க கூடியதான் கன்சிடரேஷனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருமா வராதா? நிச்சயமாக வரும். சரி, இப்போ ஹைகோர்ட் ஸ்டே பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இடையில, அப்ப அதுவரை அந்த வக்ஃப் போர்டு இருக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. ஆனா ஹைகோர்ட் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமும் இந்த வக்ஃப் வாரிய கூட்டம் என்பது இந்த மெம்பர்ஸ் வந்து நடத்தியிருக்காங்களே, அப்போ ஹைகோர்ட் சட்டத்தை இவர்கள், ஹைகோர்ட்ல போட்ட உத்தரவை இவர்கள் மீறி இருக்கிறார்கள்ங்கிறது தெளிவாகுது. அப்ப இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் கவனிக்கல? கண்டெம்ட் இல்லையா? கண்டெம்ட் இல்லையா? அப்போ ஒரு கண்டெம்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்றதா? அப்ப எப்படிங்க நீதிமன்றத்துக்கு மேல நம்பிக்கை வரும்? அப்ப நீதிமன்றங்கள் வந்து ஒரு நியாயமான முறையில் தான் நடக்கிறது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி வரும்? அதனால இந்த தீர்ப்பு எப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த ஃபுல் பெஞ்சை வச்சு போட்டதுனால நீங்க நீ மேல அப்பீலும் போக முடியாது. இப்ப 6 வாரத்துக்குள்ள நீங்க வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும். ஆமா, யாரெல்லாம் நியமனம் பண்றீங்களோ அறிக்கை எல்லாம் சரி, 6 வாரம் கழிஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொருக்க போய் டைம் வாங்க போறீங்க. அவ்வளவுதானே. திருப்பி இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இல்ல நீ உடனே எனக்கு இதை செய்தே யாருன்னு இந்த ஜட்ஜுகள் சொல்ல போறாங்களா? சொல்ல போறதே இல்லை. அப்ப ஒரு மத்திய, அதாவது இந்தியாவின் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சட்டத்தை ஒரு மாநிலம் மதிக்க மாட்டேங்குது. அந்த மாநிலம் மதிக்காமல் இருப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் உதவி செய்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காமல் தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அன்கான்ஸ்டிடியூஷனலா நீதிமன்றம் செயல்பட்டு இருக்கிறது நம்ம இதை எடுத்துக்க முடியுமா? அப்படிதானே எடுத்துக்கணும், பார்க்க முடியும். நீங்க பல விதத்துக்கு என்னெல்லாமோ நியாயங்கள்லாம் பேசுறீங்களே, எப்படி வந்து பார்லிமெண்ட் இருக்கணும், அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கணும், நீங்க தான் பல இது சொல்றீங்களே. ரெண்டாவது வந்து எல்லாத்தையும் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாம் ஈக்குவல் பவர் வாய்ந்தது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டிரான்ஸ்கர்ஸ் ஆகக்கூடாது, இதெல்லாம் இவங்க எதனா வியாக்கியானம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இந்த வியாக்கியான படனத்துல இப்ப நீங்க பண்ணி இருக்கிறது. அதனால நீதிமன்றம் அதன் மாண்பை இழந்து வருகிறது இந்த மாதிரியான தீர்ப்புகளை வைத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிபதிகள் இந்த வீடியோவை எப்படியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்ப்பாங்க. தயவுசெய்து இதை நோட் போட்டு இருக்கிற ஜட்ஜுகளுக்கெல்லாம் கொஞ்சம் அனுப்பி விட்டீங்கன்னா, பொதுமக்களும் உங்களை கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி அவர்களுக்கு போகும். அதனால இந்த உதவியை போலீஸ்காரங்கள்லாம் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு கொண்டு வந்த மின்சார சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழக அரசு ஒரு ரிட் மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அது குறித்த வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தமிழக அரசை நோக்கி சில கேள்விகள் கேட்டிருக்கு. எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சில கேள்விகளையும் அதை முன்வைத்திருக்கிறார்கள். எதற்காக வந்து மாநிலங்கள் வந்து இலவசம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து அவங்க எழுப்பியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இலவச திட்டங்களை வந்து இப்ப நீங்க அதிக அளவுல வந்து நீங்க செயல்படுத்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி தடைபடாதா? ஏன் வந்து இலவசங்கள் அதிக அளவுல கொடுக்கறதுனால வளர்ச்சி திட்டங்கள்ல என்ன பண்ண போறீங்க? ஏன் வந்து இப்ப உள்கட்டமைப்பு திட்டங்கள்லாம் இதனால பாதிக்கப்படாதா அப்படின்றதே ஒரு கேள்வியாக வைத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இலவசம் கொடுக்கறது வந்து இப்ப யாருக்காக இருக்கணும்னா, உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து படிக்க முடியாம இருக்கிறார்கள், அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம படிப்பிற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதர் மாதிரியான இலவசங்களை கொடுத்தால் அந்த உரியவர்களுக்கு போய் சேர்ந்தா பரவாயில்ல. ஆனா நீங்க இன்னைக்கு வழங்கக்கூடிய இந்த இலவச மின்சாரமோ மற்றதோ பெரிய பெரிய நிலங்களை வைத்திருக்கிறவர்களுக்கு, நில உடைமையாளர்களுக்கு இந்த இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து நல்ல மோட்டார் மற்ற எல்லாத்தையும் ஹை பவர் கரண்ட் எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டு இலவசமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த இலவசமாக அவர்கள் அனுபவித்து இருக்கிறதுக்கு யார் வரி கட்டுகிறார்கள்? யார் வரியிலிருந்து இந்த பணத்தை வந்து இவர்கள் விரயமாக்குகிறார்கள்? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு ஒரு மாநிலங்களுமே கூட
வரக்கூடிய வருவாயிலிருந்து ஒரு 25%யாவது நீங்க வளர்ச்சி திட்டத்துக்கு ஏன் இதுவரை செலவிட பற்றி யோசிக்கவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதோட மட்டும் இல்லாம நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது, ஒவ்வொரு மாநிலங்களையும் பார்க்கும் பொழுது, அதுவும் தேர்தல் வரும்பொழுது இவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த திட்டங்கள், வேக வேகமாக அறிவிக்கக்கூடிய அந்த இலவச திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள், இன்னும் சொல்ல போனா அப்ப பார்த்து உடை, உணவு அப்படிங்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வந்து நீங்க இலவசமாக கொடுப்பது, இது எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது. எதற்காக இதை நீங்கள் செய்ய வேண்டும், இது குறித்து வந்து ஒரு பதில் மனுவை நீங்க தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதே போல தமிழக அரசு இப்ப ஃபைல் பண்ணிருக்கக்கூடிய இந்த மின்சார திட்டத்தை எதிர்ப்பைக்கு மத்திய அரசிடம் கேள்வி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். இந்த வழக்கு, இந்த மாதிரியான ஒரு கேள்வி நீதிமன்றத்தில் கேட்கும் போது, இந்த கேள்வியை முதல்ல நீதிமன்றங்களை கேட்க வைத்தது நம் நண்பர் சுப்பிரமணியன் பாலாஜி முதல்ல அதற்கான ஒரு வழக்கு போட்டார். அன்னைக்கு பாலாஜியின் இந்த இதுக்கு நம்மெல்லாம் ஆதரவு தெரிவிக்கும் போது பலர் நம்மளே கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு பாலாஜி தொடங்கிய ஒரு போராட்டம் இன்னைக்கு பாலாஜி நம்மோட இல்லை. இன்னைக்கு அது இந்த அளவு தேசம் முழுவதும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த கிரெடிட் பாலாஜிக்கும் போய் சேர வேண்டும்ங்கக்கூடியது எனக்குள்ள ஒரு ஆசை. இப்போ இதில் வந்து ஒரு வெரி சிம்பிள் லாஜிக். ஏன்டா நீ வரக்கூடியவனுக்கெல்லாம் ஓசியை கொடுத்தேன்னா நீ டெவலப்மெண்ட்டுக்கு நீ எங்கேருந்து உனக்கு பணம் வரும்? அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் சோம்பேறிகளாக மாறுவார்கள் சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, 2 விஷயம். நீ வந்து மக்களை பிச்சைக்காரர்களாக வைத்துக்கொள்ள போறியா, இல்லைன்னா வெல்த் கிரியேட்டர்ஸாக வைத்துக்கொள்ள போகிறாயா? இதுதான் இதோடு முக்கியமான சாராம்சம். வெல்த் கிரியேட்டர்ஸாக மக்களை மாற்ற வேண்டுமே தவிர, கவர்மெண்ட் ஒரு வெல்த் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஏஜென்ட்டாகவும் மக்களை வந்து ஒரு ரெசிபியண்டாகவும் மட்டும் வைத்திருக்கக்கூடாது. இது எந்த நாட்டுக்கும் இது வந்து நல்லதல்ல. ஏன்னா ஒரு நாட்டோடு ப்ரொடக்டிவிட்டி அதான் அந்த நாட்டை வல்லரசாக்கவோ இல்லைன்னா நாசமாக போகிறதுக்கோ காரணமாக இருக்கும். 2வது, இது ஒரு ஆட்டிடியூட்னல் ஷிஃப்டை கொடுக்கும். நான் உழைக்கணுங்கிற மனப்பான்மையை எங்கிட்ட இருந்து எடுக்கும். எல்லாமே இலவசமாக கிடைக்கும். எனக்கு இப்போ தமிழ்நாடு இப்போ நாசம் வந்து வடக்கத்திக்காரன் மட்டும் இங்கே வேலைக்கு வரான். ஏன் வேலைக்கு வரான் அப்படின்னா, நம்மால் வேலைக்கு போக தயாரா இல்லை. ஏன்னா இவனுக்கு இங்கே இலவசம் இங்கே ஓட்டிடுறான் கதையை. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில பெரிய பெருமையாக இந்த அக்கா கனிமொழி உட்பட பலர் பேசக்கூடியது, வடக்கெல்லாம் பார்த்தியா பொம்பளைகள்லாம் வேலைக்கு போகிறாளா, இங்கே தானேடா வேலைக்கு போகிற. இதில் பெருவாரியான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நிறைய வீட்டில் ஏன் வேலைக்கு போகிறாங்கன்னா உங்கள் அப்பன் திறந்த சாராய கடையினால போயிட்டு இருக்காங்கிறதாக்கும் உண்மை. இதை பெருமையாக வேற பெண்கள் முன்னேற்றத்தை நீங்க நிறைய பொம்பளைகள் ஏன் வேலைக்கு போகிறாங்கன்னா, 40-45 வயசுக்கு மேலே ஆம்பளையாளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு முடியல, குட்டிச்சவர் ஆயிட்டான். பல ஊர்களில் 40-50 வயசுல செத்து போயிடுறான். இளம் விதவைகள் தமிழகத்திலே கூடி விட்டார்கள். இந்த அக்கா தான் இன்னைக்கு வந்து கதறிச்சு. அது உங்க அப்பன் திறந்து வச்சு அந்த சாராய கடையோட கலாச்சாரத்துல வந்தது. அப்ப அதனாலதான் பொம்பளைகள் நிறைய பேர் வேலைக்கு போற. இன்னைக்கு வந்து இளம் விதவைகளை ஏற்படுத்தியவர்களே பத்தியா, இளம் விதவைகள்லாம் வேலைக்கு போறாங்க பத்தி அது ஏன் சாதனைங்குது. இப்ப தாலி அறுத்ததுனால ஒரு குடும்பம் வீணா போய் ஒரு பெண்ணை இன்னைக்கு ஒரு ஏர்னிங் மிஷினாக மாற்றி அயோக்கியத்தனத்தை பெருமையாக கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம்னா இந்த திராவிட கூட்டமாகத்தான் இருக்க முடியும். இப்ப இது கவனிச்சேங்க என்ன அப்படின்னா, இந்த இலவசங்கள் வந்து இன்னைக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல வேலை செய்யற கெப்பாசிட்டி இல்லை, வேலை செய்யற ஆட்டிடியூடும் இல்லை. அப்ப டிபெண்ட் பாப்புலேஷன் கூடிச்சு அப்படின்னு சொன்னா டெமோகிராபிக் டிவிடெண்டை இந்தியா எப்படி பயன்படுத்தும்? திஸ் இஸ் அ ஃபேஸ். ஏன்னா அதிக இளைஞர்கள் இருக்கிற நாடு நம்ம நாடு. அப்போ அதிகமான உற்பத்தியை இந்த நேரத்தில் நம்ம நாடு செஞ்சாச்சுன்னா நம்மளால ஒரு உலகத்தின் ஒரு தலை சிறந்த நாடாக மாற்ற முடியும். இப்போ இருக்கக்கூடிய உலகத்தையும் நீங்க டிபெண்ட் பிச்சைக்காரனா வச்சாச்சுன்னா யுவர் பாப்புலேஷன் வில் பிகம் யுவர் லைபிலிட்டி. இன்னைக்கு இந்த விஷயத்தை தான் இந்த கோர்ட் இன்னைக்கு ஹைலைட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான டிஸ்கஷன் இதே மாதிரி தான் இந்த பிஜேபி நிதிஷ்குமார் கட்சி இவங்க இந்த பீகார்ல அறிவிச்ச நேரத்திலே நான் இதைத்தான் சொன்னேன். இது எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த இதுக்கு அவனுக்கு நல்லவன் கெட்டவன்லாம் ஒன்றும் கிடையாது. ஓட்டு வேணும் அப்படின்னு சொன்னா நாட்டையும் நாசமாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறது அந்த கட்சிகளின் நிலைப்பாடு. இப்போ
இந்த பழக்கம் என்பது எல்லா மாநில அரசுகளிலும் இருக்கிறது. நீங்க எப்படா திறந்த போறேன்னு இன்னைக்கு கோர்ட்டு கேட்டிருக்கு. அது உண்மைக்குமே வரவேற்கப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு அப்புறமா கோர்ட் எதுவும் செய்ய போறதும் இல்லை. ஏன்னா இது ஒரு பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட். இல்லை இதுக்கு இவங்க ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுப்பாங்க, கோர்ட்டும் ஏற்றுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி கோர்ட் இந்த மாதிரி கேட்கக்கூடியது. இந்த ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் உண்டு, த கமிஷன் இஸ் லைக் அ ஃபேட் இங்கிலீஷ்மேன் சிட்டிங் ஓவர் அ கிளாசெட், பிகின்ஸ் ஆஃப் வித் த கிரேட் சவுண்ட் அண்ட் தென் டிராப்ஸ் த மேட்டர் இன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த அப்சர்வேஷனையும் நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே இதுலேயும் எதுவும் நடக்க போகிறது. அவங்களே அதை சொல்லவும் செய்துட்டாங்க. இது மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடிய பாலிசி, இதுல நாங்க தலையிட முடியாது, பட் இருந்தாலும் நாங்கள் இது குறித்து நாங்க எங்களால சொல்ல முடியும். அதனால இது இந்த விஷயத்துல நான் வரவேற்கிறேன். எதை வரவேற்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் எங்களால ஒன்றும் முடியல, ஆனா இப்படி நாசமாக்குறீங்களேடா நாட்டை அப்படின்னு தங்களது ஆதங்கத்தையாவது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தைரியம் இன்று நீதியரசர்களுக்கு வந்திருக்கிறதுங்கிறது உண்மைக்குமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்போ நமக்கு உள்ள தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே இலவச மழைகள் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, இனிமே இது என்ன அப்படின்னு சொன்னான்னா, இன்னைக்கு கூட என் நண்பர் ராமச்சந்திரன் அவர்களுடன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இப்படியெல்லாம் மீடியாவில் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அப்படியே மாற்றிடலாம்னாரு. நான் சொன்னேன், அண்ணா இதெல்லாம் எதுவும் நடக்காது. நம்ம ஊரை பொறுத்தளவில் தேர்தலுக்கு எம்பிட்டு நீங்கள் கொடுக்க போறீங்க, நீங்கள் கொடுக்குற மெக்கானிசத்தில் தங்குதடையின்றி சரக்கு எல்லாம் போய் சேருதா? இதை மட்டும் பாருங்க. இதுதான் இன்றைய நிலைமை. ஏன்னா இந்த பிச்சை எடுக்கிற மனோபாவத்தை அரசாங்கமே ஏற்படுத்தினதுனால இன்னைக்கு அரசியல் கட்சி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான், மதம் மாத்திரமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான், வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டில் வந்து சதிச்செயல் செய்யக்கூடியவன் இன்னைக்கு இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான். அப்போ இந்த மைண்ட் செட், இன்னொருத்தன்ட்ட யாஜகம் வாங்கக்கூடியது அவமானகரமானது இல்லை. ஐ ஆம் என்டைட்டில்ட் டு பெக் அப்படிங்கக்கூடியதை வந்து இந்த நீங்க இலவசத்தை கொடுத்து இந்த மக்களை இப்படி நீங்க நாசமாக்கி விட்டீர்களே அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்தையும் இந்த தீர்ப்புல நான் பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.